ஹாய் ஜெல்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். டீ குடிக்கிற டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் அளவு அகரகர் எடுத்து அதை ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்போ நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். நான் அது கூடவே ஒரு டம்ளர் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ஒரு 1.5 கரண்டி போல் மட்டும் அகரகரை எடுத்து தனியாக வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி அதை தனியாக செட் பண்ண வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிற அகரகரில் நான் 1.5 டம்ளர் அளவு நான் காய்ச்சின பால் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அகரகர் நல்லா கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக நல்லா கெட்டியாகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த அகரகர் பால் கூட சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா வடிகட்டி நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க.